அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ரொம்ப ஷார்ட்டாக 12 லக்கணத்தில் போய் பிறந்தவங்க நித்தமும் வீட்டில் வச்சே வந்து கும்பிட வேண்டிய, வீட்டில் வச்சே நம்ம லக்கணத்திற்கு என்ன சாமி, காலைல எந்திரிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, அவருக்கு சின்ன ஒரு ஆரம்னா என்னது, ஒரு சின்ன பூமாலை என்ன சொன்னால் ஆரம், அதை போட்டு நீட்டாக சந்தனமும் வச்சு 2 பத்தி காட்ட வேண்டியது, சூடம் காட்ட வேண்டியது, இதுதான் நம்முடைய வேலை. இதை எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் அவனுடைய லக்கணம் வலிமையாயிட்டே வரும். வலிமையாகும்போது என்ன சொன்னான்னா வளர்ச்சி வரும். மரம் நன்றாக வளருகிறது என்று சொன்னால் முதல்ல பூ பூக்கும், பிற காய் காய்க்கும், பழமாகவும் பலன் கொடுக்கும். அப்போ லக்கணத்தை வலிமைப்படுத்தும். அப்போ வலிமைப்படுத்துறதுக்கு சில நேரங்களில் எல்லா நாளும் கோயிலுக்கு போக முடியாது, ஆனால் நித்தம் வீட்டில் சாமி விடலாம். அப்போ 12 லக்கணக்காரர்கள் ஒன்லி லக்கணம் மட்டும்தான், ராசிக்கு போயிடாதீங்க. அப்போ மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ராஜ அலங்காரமுடைய பழனி முருகன் படம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். காலையில் எந்திக்கணும், குளிக்கணும், அந்த முருகனுடைய படத்தை வந்து நன்றாக தொடச்சி சந்தனமும் வச்சு, இத்தனைக்கான என்ன சொன்னால் ஒரு செவ்வரளி மாலை, ஒரு நாளைக்கு செவ்வரளி மாலை போடலாம், செவ்வரளி சரம், மல்லிகைப்பூ சாரம், இப்படி மாற்றி ஆல்ட்ரேஷனாக ரெகுலராக பண்ணிட்டு வர மேச லக்கணம் சிறப்பான ஒரு வழிமுறையை வந்து கண்டிப்பாக பின்பற்றி வெற்றி பெற்றும். ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க என்ன சொன்னால் பழனிக்கு போயிட்டோம். மேச லக்கணத்தில் போய் பிறந்தோம், ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க பழனிக்கு போயிட்டோம். மாற்றங்களை வந்து கண்கூடாக பார்ப்பீர்கள். அதுக்கடுத்து ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தோம். ரிஷப லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமி வழிபாடு என்பதை வந்து என்ன சொன்னா, எந்த மாதிரி மகாலட்சுமி படம் வந்து என்ன சொன்னான்னா வந்து வச்சுக்கிடணும், அதில் இருக்கார் அந்த அந்த மகாலட்சுமியோடைய படம் வந்து அவர் எனக்கு பிரிண்ட் போட்டு வந்தார். அந்த மகாலட்சுமியோடைய படம் எப்படி இருக்கணும்னு சொல்லிடுறேன். ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எந்த மாதிரி மகாலட்சுமி வந்து வச்சிருக்கணும்னா, பார்த்தீங்களா, ரிஷப லக்கணத்தில் யார் பிறந்தாலும் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா மகாலட்சுமி படம் உங்கள் வீட்டில் வச்சுடுங்க. இது வந்து என்ன சொன்னா நெட்டில் வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து என்ன சொன்னேன்னா, நான் நெட்டில் இது போட்டு தான் பிரிண்டிங் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி படம் வந்து ஒன்று ஃப்ரேம் பண்ணி, இந்த மாதிரி படம் வந்து என்ன சொல்லலான்னா அழகாக ஃப்ரேம் பண்ணி நீட்டாக வந்து என்ன சொல்லலான்னா வச்சுக்கிட்டு, ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் என்ன சொல்லலான்னா அந்த படத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு சின்ன மல்லிகைப்பூ ஆரம் போட்டு பத்தி சூடம் காட்டிட்டு போங்க. ரிஷப லக்கணம் சூப்பரான வலிமையான ஒரு அமைப்பை வந்து பெற்றுவிடும். மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெங்கடேச பெருமாள் திருப்பதி ஏழுமலையானை வந்து நீங்கள் வந்து முதல லக்கணத்தில் யார் பிறந்தாலும் வந்து திருப்பதி ஏழுமலையானை வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக அவர் படத்தை வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்கணும். அவருக்கு டெய்லி வந்து என்ன சொன்னால் தெரியாம துளசி மாலை போடணும், இல்லைன்னா மல்லிகைப்பூ மாலை போடணும், போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு ஊதுவட்டி காட்டணும். மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தோம். கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பார்வதி தேவி. நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி பார்வதி அம்மாவுடைய படம் ஒன்று வரும். அந்த பார்வதி அம்மனுடைய படத்தை வந்து என்ன சொன்னா நீங்கள் பிரிண்டு போட்டு நீட் பண்ணி வீட்டில் வந்து என்ன சொன்னா பூஜை ரூமில் வைங்க. வச்சு வந்து தினமும் வந்து அந்த பார்வதி தேவிக்கு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு சின்ன பூ மாலை, ஒரு சரந்தான் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணம் நல்லா இயங்கும்.
அதுக்கடுத்து சிம்மம். சிம்மம் என்று சொன்னால் சிவன். அப்போ எந்த மாதிரி சிவன் வைக்கணும் அப்படின்னா தம்பதி சகிதமாக இருக்கணும். சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார். இது நெட்டில் தட்டு பார்த்தீங்கன்னா வரும். சிம்ம லக்னத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் ஒரு பிரிண்ட் அவுட் அதை எடுத்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஃபோட்டோ காப்பின்னு கேடுங்க, ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்துருவாங்க, பிரிண்ட் போட்டு வச்சுக்க. ஏன்னா நீங்கள் காலம்பூரா வாழுகின்ற நாளுக்குள்ளே வந்து சிம்ம லக்னம்னா சிம்ம லக்னம் தான். அப்போ அதை வந்து தம்பதி சகிதமாக இருக்கிற சிவபெருமானுடைய குடும்பத்தை தான் நீங்கள் வச்சு வழிபடணும். தனியாக இருக்கிற சிவபெருமானை வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. இதை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து வச்சு வழிபாடு பண்ணணும். எப்போ இருந்தாலும் காலையில் வந்து என்ன சொன்னேன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய லக்கணத்திற்குண்டான தெய்வத்திற்கு மாலை போட்டால், மாலை சரம் என்று சொல்லக்கூடிய பூ மாலை போட்டால் நீங்கள் போகிற காரியம் அத்தனையுமே வெற்றியாகும். அதற்கடுத்து கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் பார்த்த சாரதின்னு ஒருத்தர் இருக்கார், மீசை வச்சிருப்பார். சென்னையில் இருக்கிற பார்த்தசாரதி கோயிலில் மீசையோடு இருக்கணும். ஏன்னா எல்லா பெரும்பாலும் மீசை இல்லாமல் இருப்பாங்க. இந்த பார்த்த சாரதி மட்டும் என்ன சொன்னாலும் மீசையோடு இருப்பார். அந்த மீசை உள்ள அந்த இதை நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மல்லிகைப்பூ மாலையோ துளசி மாலையோ உங்கள் பூஜை ரூமில் ரெடி பண்ணி அந்த படத்தை ரெடி பண்ணி வச்சு நித்தமும் நீங்கள் அந்த படத்திற்கு வந்து என்ன சொன்னா தீப தூபம் காட்டுங்க. கன்னி லக்கணம் வந்து நல்லா பரிமளிக்கும். அதுக்கடுத்து துலா லக்கணம். துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய படத்தை வந்து என்ன சயன கோலத்தில் இருப்பார். எல்லாரும் என்ன செய்வீங்க தெரியுமா? ஐயோ சயன கோலத்தில் இருக்க படுத்து வீடே தூங்கிடும் அப்படிமா. அப்படியெல்லாம் வீடெல்லாம் தூங்காது, தொழில் ஸ்தானம் எல்லாம் சொல்லிட்டு போயிடும். ஆம்பாடு கிட்ட சொல்ல பச்சை போட்டு வச்சோம்னா என்ன சொல்லணும்னா மைனஸ் ஆயிரும்மா, பச்சை கவுரு கட்ட என்ன சொல்லணும்னா நாசமாக போயிடும்மா. இப்படியே சொல்லி அவன் நாசமாக போயிடுவான். எதுவுமே நாசமாக போகாது. அந்த கிரகத்திற்குண்டான ஆதிபத்தியத்தை வந்து சூரியனுக்குண்டான ஆதிபத்தியத்தை சூரியன் தான் கொடுக்க முடியும், புதன் கொடுக்க முடியாது. புதனுக்குண்டான ஆதிபத்தியத்தை சூரியனால் கொடுக்க முடியாது. அதுதான் நம்ம வந்து என்ன செய்ய, என் டிஷர்ட்டை நீங்கள் போட்டுடலாம், என் பணத்தை திருடி வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் செலவழிச்சிடலாம். ஆனால் தெய்வ காரகத்துவத்தை இவர் அவர்கிட்ட திருட முடியாது, அவர் இவர்கிட்ட திருட முடியாது. எப்படி வச்சுருக்கா பாருங்க. அப்படி வச்சா தான் அவர்கள் வேலையை அவர்கள் ஒழுங்காக பார்ப்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சயன கோலத்தில் இருக்கிற ரங்கநாதர் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் நித்தமும் ஜெயிச்சிருவீங்க. அதுக்கடுத்து விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவங்க சமயபுரம் மாரியம்மனை வச்சு வழிபாடுக்கணும். அந்த மேலே வந்து பாம்பு கொடை பிடிச்சிட்ருக்கோம். அந்த கொடை பிடிக்கும் கண்டிப்பாக தாராளமாக வைங்க. ஏன்னா விருச்சிகம் என்பது வந்து என்ன சொன்னால் பெண் வீடு. விருச்சிகம் என்பது பெண் வீடு. என்ன சார் மேசம் விருச்சிகம் முருகன் தான். ஆனால் ஆக்டிவேஷனுக்கு யார் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா வந்து சமயபுரம் மாரியம்மன் படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் ரெகுலராக வந்து என்ன சொன்னோன்னா மாலை சரம் போட்டாலே போதும். சரம் போட்டு சந்தன குங்குமம் வச்சு நீட் பண்ணி டெய்லி காலையில் அந்த வேலையை பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து சாப்பாடு. அந்த நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, காலையில் என்ன உணவு பண்ணியிருக்கோ அந்த படத்தை ஃப்ரேம் பண்ணி நீட் பண்ணி என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன சொன்னான்னா அந்த சரம் போட்டு சந்தன குங்குமம் வச்சு விளக்கு பொருத்தினாலும் நம்ம வீட்டில் இருக்கிற இதை பெரிய விளக்கு பொருத்தி விடலாம். பொருத்தி விட்டு ஒரு 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 அரை மணி நேரம் எரியலாம். அன்னைக்கு காலையில் என்ன உணவோ அதை ஒரு தட்டில் வந்து அந்த அம்மா முன்னாடி வச்சுருங்க. அவ்வளோதான் நிவேதானம். ஒரு சின்ன ஒரு இதில் வந்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க சார். இவ்வளோ தான் பிரச்சனை முடிஞ்சு வச்சு நல்லாவே இருக்கும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னேன்னா வந்து தனுசு லக்கணம். விருச்சிகத்துக்கு அடுத்து தனுசு லக்கணம் தட்சிணாமூர்த்தி படத்தை வந்து வச்சு வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி படத்தை வச்சு வந்து என்ன சொன்னா வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீட்டாக அழகாக வந்து என்ன சொன்னான்னா சின்ன மாலை போட்டு சந்தன குங்குமம் வச்சு நீட்டாக வந்து என்ன சொன்னான்னா தீபதூபம் காட்டி உணவு என்ன இருக்குதோ காலையில் நீங்கள் சாப்பிட போகிற உணவு முன்னாடியே அட்வான்ஸாக வச்சுருங்க. அவ்வளோதான். இதை செய்ய கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் நரசிம்மரை வச்சு தான் வழிபாடு.
நரசிம்மரை வச்சு தான் வழிபாடு பண்ணணும். அழகாக என்ன சொன்னாலும் தொடை மேல் மகாலட்சுமியை வைத்திருக்கிற அந்த நரசிம்மூர்த்தி படத்தை ரெடி பண்ணுங்க. டெய்லி வந்து என்ன சொன்னாலும் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சின்ன மாலை போடுங்க, சந்தனம் குங்குமம் வைங்க, உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற உணவை வந்து நிவேதனமாக வைங்க, சாமியை கும்பிடுங்க, நீங்கள் வாட்டு போயிட்டே இருங்க. அதுக்கடுத்து மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், மீன லக்கணத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் யாராவது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு சித்தரைத்தான் வழிபாடு. மீன லக்கணத்தில் யார் போய் பிறந்திருந்தாலும் ஒரு சித்தர். அப்போ சித்தர் என்பது என்ன சொன்னா 12ஆம் இடம் என்பது சமாதி, 9ஆம் இடம் என்பது பாக்கியம். 9ஆம் இடத்துக்கு குருவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை சொல்லியாச்சு. 12ஆம் இடம் ஒரு என்ன சொன்னான்னா சமாதி, அந்த சமாதி. அப்போ சமாதி நிலை ஆனவர்களை வச்சு கும்பிட்டோம்னு வச்சுக்கோ, மீன லக்கணத்தில் யார் வந்தாலும் சமாதி நிலை ஆனவர்களை வைத்து நீங்கள் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த படத்தை வந்து என்ன சொன்னால் எந்த சித்தராகணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்குதோ வச்சுக்கோங்க, போகிற வேணாலும் வச்சுக்கிடலாம், யார் வேணாலும் வச்சுக்கிடுங்க, வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணீர்கள் என்று சொன்னால் என்ன சந்தனம் குங்குமம் வைக்கணும், 2 பத்தி காட்டணும், சூடம் காட்டணும், ஒரு சின்ன மாலை போட்டுடணும், ஆரம் போட்டுடணும், போட்டு வீட்டில் வச்சுருக்கிற உணவை வச்சு எவ்வளோ தான். 12 லக்கணக்காரர்கள் கோயிலுக்கு போக முடியல, நான் காலையில் எழுந்துச்சி வேக வேகமாக கிளம்பிகிட்டு இருப்பேன், என்ன பண்ணுவது, அதெல்லாம் என்னால் நடக்காது அப்படிங்கிறவங்களுக்கு பூரா இது எல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை இந்த இது வந்து நான் வீட்டில் வச்சு கும்பிடுவேன். அது ரொட்டேஷனாக வந்து என்ன சொன்னால் அது வேலையை அது செய்யும், நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ லக்கணங்கள் வந்து வீட்டிலே வைத்து வந்து என்ன சொன்னாங்க இந்த செயல்பாடுகளை நடத்த 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 என்ன நடக்கும்னா பெரிய வெற்றிகள் வந்து உங்களை வந்து என்ன சொன்னால் வந்து கொண்டே இருக்கும், பெரிய வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து என்ன சொன்னா நிம்மதியாக வாழலாம். இது ஒரு சின்ன வழிபாடு தான். நமக்கு உண்டான தெய்வங்கள் நம்மளுடைய லக்கணத்தை வந்து வலிமைப்படுத்துவதற்கும், நம்மளுடைய லக்கணம் வந்து கஷ்டப்படாமல் இருப்பதற்கும், பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் இந்த வழிபாடு முறைகளை பின்பற்றுங்கள். கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த வெள்ளி மோதிரம், தாமரை மோதிரம் வாங்க 17.250, பழம்புரி சங்கு வாங்க, பாதரச விநாயகர் வாங்க, ரசமணி வாங்க. இது வீட்டில் இருக்க வேண்டிய எசென்சியலான உடம்பில் 2, வீட்டில் பூஜை ரூம்பில் 2. இது வந்து நல்லா வேலை செய்யும். எனக்கு நான் பெங்களூருக்கு ஒருத்தருக்கு அனுப்பியிருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி சார் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது சார், நல்லா இருக்குது சார், என் நண்பர்கள்லாம் இதை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது, எங்கே வாங்கினேன்னு கேட்டாங்க சார், எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்கணும் சார் அப்படின்னு. இப்போ எல்லோரும் ஆர்டர் கொடுத்துருந்தார். நேற்று கூட ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தார். ஒரு 3 பேருக்கு அனுப்ப வேண்டி இருக்குது, சூழ்நிலைகள் சரியில்லை. நேற்று 2 குரியர் அனுப்பினேன், நாளைக்கு எப்படியாச்சும் அந்த 3 பேருக்கு அனுப்பிடுவேன். பிறகு ஒரு 2 பேருக்கு அனுப்பணும், மொத்தம் ஒரு 7 குரியர் இருக்குது. நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குது. ப்ரிப்பரேஷனுக்கு கொடுத்தவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நல்லபடியாக நான் என்னுடைய மனம் வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்தேன். எழுத்து வந்து நான் என் கையால் எழுதணும், நான் பிரிண்டிங்கெல்லாம் போக மாட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் அந்த அதை தூக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக இலகுவாக 10 நிமிஷத்தில் முடிக்க முடியும். அவசரமாக முடிக்க மாட்டேன். ஏன்னா அது லாங் ஸ்டாண்டிங்காக அவங்கள வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து என்ன சொன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் கொஞ்சம் நிதானமாக செய்வேன். அது என் கையால் செய்யணும், என் கையால் தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து எனக்கு நிறையா உண்டுங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. யாரும் வருத்தமெல்லாம் படாதீங்க. கண்டிப்பாக நல்லபடியாக அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்து சம்பத்துகளும் கிடைக்கிறதற்கு கண்டிப்பாக எங்களுடைய ராகவேந்திர ஜோதிட நிவாஸ் என்றையும் துணை இருக்கும் என்று கூறி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கூறி ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை படிங்க. படக்குன்னு ஃபோன் பண்ணிடாதீங்க. முடியல ஒருத்தர் என்ன செய்வார்னா முதல்ல சார் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்பார். அப்படியா சரி, அப்போ ஜாதகம் பார்க்கணுன்னா டேட் ஆஃப் பர்த், பேர், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்கய்யா. ஜாதகம் பார்க்கறதுக்கு 1000 ரூபாயா, ஜிபே தான்யா, வாட்ஸ்அப்பு தான் சொல்லி முடிப்பேன். சார் அந்த அப்படி அந்த அவர் என்ன செய்வார்னா முதல்ல நமக்கு ஒரு ஆசையை தோன்றுறது, கடைசியில் அவருக்கு ஒரு தேவை, அப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ வீடியோவை நல்லா படிங்க சார் அப்படிங்கிறது அவருக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து உண்மையாகவே 2 ஆஃபீஸ் போகணும். இதில் பிரயாண நேரம் வந்து என்ன சொன்னோன்னா காலையில் வந்து என்ன சொன்னோன்னா 2 மணி நேரம் பிரயாணம்,
சாயந்தரம் போகும்போது வந்து ஒரு 2 மணி நேரம் பிரயாணம். இதில் ஒரு 4 மணி நேரம் போயிடும். அப்போ நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறது கோயில்பட்டி ஆஃபீஸில் 1 மணி நேரம். இங்கே ஒரு 2 மணிக்கு வந்தால் என்ன சொன்னான்னா வந்து ஒரு 7 மணி வரைக்கும் இருக்கும், 5 மணி நேரம். 6 மணி நேரம் தான் நமக்கு வேலை. இதில் 4 மணி நேரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து பிரயாணமாக போயிடுது. வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், நைட் ஏதாவது ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்கிறோம். நேரத்தில் நான் படுக்கும்போது 11:30 மணி. அப்போ இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் தூக்கம் போதும். இருந்தாலும் என்ன சொன்னேன், அதனால் வந்து என்னால் வந்து பொது வெளியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு சும்மா ஃபோன் பண்ணுறதுக்குலாம் என்னால் எடுக்க முடியாது. யாரும் கோவிச்சுக்கிடாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஜாதகத்தை அனுப்புங்க, பேசணும். பேசும்போது கண்டிப்பாக ஒரு 45 நிமிஷம் நல்லா பேசுவேன். பொறுமையாக கேட்டீங்கன்னா கூட கொஞ்சம் நேரம்லாம் பேசுவேன். அதனால் வந்து என்ன சொன்னான்னா, நமக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஆதிபத்தியம் வரணும்னா ஜாதகம் அனுப்புங்க, பேசலாம். சந்தேகங்கள் கேட்பதற்கு என்னால் சொல்ல முடியாது. நான் வீடியோ போட்டு எத்தனை நாள் ஆகிருக்கும். இப்போ பேசுகிற விஷயங்கள் நாளைக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொன்னான்னா, நான் அதை சர்ச் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும், உடனே சொல்ல முடியாது. அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே தான், எனக்கு மட்டும் இல்லை. நீங்களே ஒரு இது வந்து சொன்ன 4 நாளைக்கு முன்னாடி போட்டதை வந்து சார் இதுக்கு ஒரு சந்தேகத்தை சொல்லுங்கன்னா எப்படி, அது வந்து நீங்கள் யோசனை பண்ணி தான் சொல்ல முடியும். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதனை ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.